அன்பான குடும்பத்தில் அக்கறை கொண்ட மகர ராசி அன்பர்களே எல்லாத்துக்கும் வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு வரும். இவங்க வந்து மகர ராசிக்காரவங்க எப்படின்னா, உறவினர்கள், நண்பர்கள், குடும்பம் அப்படின்னு ஒரு பற்று பாசம் மிக்கவங்க. ரொம்ப மனிதாபிமானத்தோடு நடந்துக்கக்கூடிய நல்ல குணம் கொண்டவங்க. குடும்பத்துக்காக, நண்பர்களுக்காகவே, உறவினர்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே செஞ்சுருப்பீங்க. அதுவும் சும்மாலாம் இல்லைங்க, பார்த்து பார்த்து செஞ்சுருப்பீங்க. இந்த மகர ராசிக்காரவங்களுக்கு வந்து இந்த கிரக மாற்றம் எப்படி இருக்குன்னு ஒரு சிம்பிளாக நம்ம எப்படி பார்ப்போம். அதாவது எப்படின்னா, ஒரு 7, 8 வருஷமாகவே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ரொம்ப ஒரு நம்ம வாழ்க்கையே ஒரு போராட்டம், போர்க்களமாக இருக்கும் அப்படிங்கிற சொல்லுவாங்க இல்லைங்க. போர்க்களத்தில் ஒரு மனுஷன் நின்றுட்டு இருந்தால் எவ்வளோ ஒரு பதட்டம், ஒரு ஒரு பயம், பதட்டம் எல்லாம் இருக்கும் பாருங்க. கவலை அந்த நிலைமையில இருந்திருப்பீங்க. அது எதுனாலன்னு கேளுங்க. உங்களால எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க மத்தவங்களுக்காக செஞ்ச உதவி, மத்தவங்கனால ஏற்பட அது குடும்பத்தோட ரத்த உறவாவே இருந்தாலும் சரிங்க, அவங்கனால ஏற்பட்ட பல பிரச்சனைகள் தான் உங்களுக்கு இந்த நிலைமைக்கு காரணம். நீங்க ஒரு வேலை எப்படி செய்வீங்க தெரியுங்களா? தொழிலே கண்கண்ட தெய்வம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வேலைன்னு குடுத்துட்டா, நீங்க அந்த வேலைய அது கண்ணும் கருத்துமா, சும்மா அப்ப சுப்பமாலாம் இல்லைங்க. தெளிவா, நீட்டா இத செஞ்சா இது ஆகும் அப்படிங்கிற அளவுக்கு தெளிவா ஒரு வேலைய செய்யக்கூடியவங்கங்க நீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு திறமைசாலியும், ஒரு பண்பாளரும் கூட நீங்க. ஆனா, நீங்க ஆனா இவ்வளோ நாளா இவ்வளோ இருந்தும் நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம்? அப்படிங்கிறதுக்கு காரணம் நீங்க கிடையவே கிடையாது. உங்களைய எப்படியெல்லாம் ஏமாத்தலாம் அப்படின்ட்டு, உங்களைய சார்ந்தவங்களுக்கு நல்லா தெரியும். ஓகேங்களா? அத வச்சு தான் உங்கள அன்பால அடிச்சுருவாங்கங்க. வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க ஒரு இத்தன வருஷமா நீங்க பட்ட கஷ்டத்துக்கு காரணங்கிறது ஒரு துளி அளவு கூட நீங்க கிடையாது. அதாவது நீங்க கிடையாதுன்னா, உங்களுக்காக எதுவும் கிடையாது. ஆனா நீங்க அன்பால ஏமாந்ததுனால, மத்தவங்கள நம்பி அன்பால ஏமாந்தது தான். வெறும் துரோகம், நம்பிக்கை துரோகம், கஷ்டம், கவலை, பின்னாடி பேசுறது எல்லாம் யார் செஞ்சிருப்பாங்கறீங்க? நீங்க யாரு நல்லா இருக்கணும், நல்லா செய்யணும் அப்படின்னு செஞ்சு எத்தனை பேத்துக்கு உதவி செஞ்சீங்களோ, அவங்க தான். மத்தவங்க கூட செஞ்சிருக்க மாட்டாங்கங்க. நீங்க யார நம்புனீங்களோ, அவங்க தான் உங்கள இவ்வளோ கஷ்டத்துக்கு உள்ளாக்கியிருப்பாங்க. சரி, நமக்காக இந்த பையனோ, பொண்ணோ யாரோ இவங்க செஞ்சாங்களே, மகர ராசிக்காரவங்க. இவங்க யாருக்காவது செஞ்சிருப்பாங்க. ஆனா அவங்க, ஐயோ! நம்ம இப்படி தெரியாம தான் அவங்கள கஷ்டப்படுத்திட்டோமோ, இல்ல தெரிஞ்சு தான் கஷ்டப்படுத்திட்டோமோ, அவங்க வருத்தப்படுவாங்களாங்களும், நீங்க வருத்தப்படுவீங்கன்னு யாரும் ஒருத்தர் கூட ஃபீல் பண்ண மாட்டாங்க. நீங்க பட்ட கண்ணீரும், வேதனையும் அந்த கடவுளுக்கு தாங்க தெரியும். கடவுள் உங்களுக்கு துணை இருப்பாருங்க. அந்த நம்பிக்கையோட இருங்க. அ உ இது இவ்வளோ கஷ்டங்கள் படுறதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க ராசிநாதன் சனி பகவானுங்க. சனி பகவான் உங்க ராசிநாதனால இருக்கிறதுனால, நீங்க அதாவது எப்படி நியாயத்துக்கு நியாயம், அ அதர்மம்னா அதர்மம். அதுக்கு. அப்படிதான் ஒரு சனி பகவான் உடனே என்னம்பாங்க, சனி பகவான் கெடுதல் கெடுதல் செய்வாரு. அப்படி கிடையாதுங்க. எவ்வளோ நல்லது செஞ்சோமோ, அதுக்கு டபுள் மடங்கா நல்லது செய்வார். தீமை செஞ்சிருந்தோம்னா, டபுள் மடங்கா தீமை செய்வார். மகர ராசிக்காரவங்க செய்த எல்லாமே நன்மை தான். உங்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டங்கள் நல்லதா தான் இருக்குங்க. நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்கங்க. உங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள், கொஞ்சம் நெஞ்ச கஷ்டம் இல்ல. எவ்வளோ பிரச்சனையா இருந்தாலும், அத நெறைய கஷ்டங்கள குடுத்தாலும், ஆனா சனி பகவான் எப்படி தெரியுமாங்க? அவர் அத்தனையும் உங்களுக்கு சீக்கிரமா அதுக்கான ஒரு நல்ல பலன குடுப்பாருங்க. உங்களுக்கு இப்ப சனி பகவான் இவ்வளோ பிரச்சனை குடுத்தங்காட்டி தான், நீங்க என்ன பண்றீங்கன்னா, "அட போங்கடா! இனிமேல் இதுக்கு மேல என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்." அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு தைரியம் வந்திருக்குதுங்க. உங்களுக்கு அதனாலயே சனி பகவானுக்கு நீங்க நன்றிய தாங்க சொல்லணுங்க. உங்களுக்கு என்னைக்கும் உடனே இப்ப சனி பகவான் வந்தாரு, இவ்வளோ இதாயிருச்சு அப்படின்லாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு நல்லது தான் செஞ்சுட்டு போவாரு எப்பயுமே. ஏன்னா நீங்க நல்லது செய்றவங்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போவாருங்க. நம்ம தப்பு நம்ம இல்லாம நேர்மையா எந்த வேலையும் செய்ற மாரி இருந்தாலும், அதற்கான நற்பலன்கள் டபுள் மடங்கா செஞ்சுட்டு போகக்கூடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சனி பகவான் தான். அதுவும் அவங்க ராசிநாதனா இருக்கப்ப சொல்லவே வேண்டாம். அவரு நல்லாவே செய்வாருங்க உங்களுக்கு. இன்னும் வரக்கூடிய காலம்லாம் எப்படி இருக்கு தெரியுங்களா? உங்களுக்கு சூப்பரா இருக்க போதுங்க. சனி பகவான் 1க்கு 2, 2க்கு 3ங்கிற மாரி உங்களுக்கு அத்தனையும் பல மடங்கா கொடுத்துட்டு போயிருவாருங்க.
உங்களுக்கு வந்து அப்புறம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மன உளைச்சல் இவங்கள நெனச்சு நம்ம இவ்வளோ செஞ்சோம், இப்படி செஞ்சோங்கிறத நெனச்சு நெனச்சு உங்களுக்கு உடம்பு சரியில்லாமயே போயிருக்கும். அந்த உடல்நிலையில ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் கூட இப்ப சரியா போகுதுங்க. அந்த அளவுக்கு பொருளாதாரமா இருந்தாலும் சரி, உடல்நிலையா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயுமே நல்லா இருக்க போறீங்க. இப்ப நீங்க தெரிஞ்சவங்க, சொந்தக்காரவங்க, ரத்த உறவுகள், நண்பர்கள் எல்லாத்துக்கும் செஞ்சு ஒரு கட்டத்துக்குள்ள மாட்டி இருந்திருப்பீங்க. அதெல்லாம் அதுலேருந்து விடுபட்டு இப்ப வந்து நல்ல நிலைமைக்கு வரப்போறீங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா, சனி பகவான் தாங்க. சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து நல்ல காலத்த இப்ப தரப்போறாருங்க. அதுவும் வந்து இப்ப நீங்க எவ்வளோ ஒரு விஷயத்த பெறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு முயற்சி செஞ்சு, அத பண்ணி, இத பண்ணி எவ்வளோ பண்ணாலும் அது என்னடா நமக்கு நடக்கவே மாட்டேங்குதுன்னு நெனச்சிருப்பீங்க. இப்ப நீங்க லைட்டா ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா போதுங்க. அதுக்கான அத்தன பலன்களையும் உங்களுக்கு சனி பகவான் அள்ளி குடுத்துட்டு போறாரு. ஆனா அந்த முயற்சிய மட்டும் நீங்க கரெக்ட்டா எடுக்கணும். நீங்க வந்து சரி ஓகே. இவ்வளோ நாள் நம்ம இவ்வளோ செஞ்சோமே, அ அவங்களே இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்பட்டுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம மேல தப்பு. நம்மளும் அவங்கள நம்பி ஏமாந்துட்டோம். அதனால நம்ம இன்னமேல் அதே மாரி தப்பு பண்ணாம, நம்ம என்ன பண்ணணுங்கிறதுல தெளிவா முடிவெடுத்து, இன்னும் என்ன செய்ய போறோமோ, அந்த காரியத்தில வந்து நம்ம கான்சன்ட்ரேஷனா பண்ணோம்னு வச்சுக்கோங்க, நம்ம தொழிலா இருக்கட்டும், பொருளாதாரமா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும் எல்லாமே மாறும். குடும்பத்தில கூட நல்லா வருதுங்க. உங்களுக்கு வந்து இத்தன நாளா வந்து உங்களுக்கு குடும்பத்தில வந்து பணப்புழக்கம் அதிகமா இருந்ததுனாவே, உங்களுக்கு மத்த பிரச்சனைகள்ல ஈஸியா போயிரும் உங்களுக்கு. நீங்க வந்து பழைய விஷயங்கள வந்து நீங்க அசை போடுறப்ப என்ன ஆகுதுன்னா, அது வந்து உங்களுக்கு அம் நம்மளை வந்து அடுத்த நிலைமைக்கு தள்ளாதுங்க. நம்ம அத பத்தி யோசிச்சுட்டு இருந்தோம்னா, நம்ம அப்புறம் அத மாத்த முடியாது. மெயினா இன்னொரு விஷயம் என்னன்னா, பழைய விஷயத்த மாத்த முடியாது. புதுசுல என்ன பண்ண முடியும்? நம்ம வாழ்க்கைய நோக்கி நம்ம பயணமா இருக்கணும். நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் இனி வந்து நமக்கு வெற்றி தாங்க. நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. நீங்க இனிமேல் வந்து நீங்க வந்து ஏமாற்றம், சொந்த பந்தங்கள், உறவினர்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இன்னும் வந்து உங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நீங்க ஃபுல்லா அவங்கள நம்புறது, நம்பாதத தாண்டி, உங்களுக்கு ஓகே. ஒரு உறவுகள் மேல இந்த அந்த பற்று இல்லாத நிலைமை மாரி ஓகே அப்படிங்கிற நிலைமைக்கு வருவீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான். உங்களுக்கு வந்து நல்ல இடத்துல தான் இருக்காருங்க. சூரிய பகவான் வந்து சூப்பரா இருக்காரு. அதனால உங்களுக்கு வந்து நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டோம், செஞ்சோம், எல்லாம் பண்ணோம். இப்போ ஒரு வேலையிலே இருப்போம். அந்த வேலையில நம்ம ஒரு முயற்சி பண்ணி ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போயிருப்போம். ஆனா, அதோட பாராட்டும், பெருமையும் வேற ஒருத்தவங்களுக்கு போயிருக்கும். ஆனா, இது எல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு உங்களுக்கு மதிப்பு உயரும். பொருளாதார நிலை மாறும். உங்க பேர், புகழ் கிடைக்கும். நீங்க செய்யற வேலைக்குரிய அங்கீகாரம் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்குங்க. ஒரு பணப்புழக்கம், பொருளாதாரத்த தாண்டிங்க, நம்ம ஒரு வேலை செய்றோம்னா, அதுக்கான பாராட்டுங்கிறதே அது பெரிய விஷயங்க. அது கிடைக்கிறப்போ வந்து நமக்கு தொடர்ந்து உத்வேகத்தோட மறுபடியும் நெறைய வேலைகள் செய்யறதுக்கான முயற்சிகளுக்கு உழைக்கிறதுக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கை வருங்க. அதனால உங்களுக்கு வந்து நீங்க வேலை நெறையா இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு நீங்க நல்லா பொருளாதார நிலையத்துல நல்லா இருக்க போறீங்க. குடும்பத்தில நல்ல நிலைமை இருக்க போது, உடல்நிலை நல்லா இருக்கு. அப்படிங்கிறப்ப வந்து உங்களுக்கு வந்து நெறைய வேலை செய்யணும்னு ஆசை இருக்கும். ஆனா, அப்பப்ப ரெஸ்ட் எடுத்து நீங்களும் பார்த்துக்கணும். குரு பகவான் வந்துங்க, அடுத்தது வந்து குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து நல்ல நிலைமையில தான் இருக்காருங்க. அதனால வந்து குரு பகவான் நல்லா இருந்தாவே என்ன அர்த்தம்? குரு பகவான் என்ன செய்வாரு? கொடுப்பாரு நல்லா. என்ன கொடுப்பாரு? உங்களுக்கு பணப்புழக்கம், வேலை எல்லாமே கிடைக்க போகுதுங்க. இப்போ மெயினா இப்ப பல பல வீடுகளிலா இருக்கட்டும், எல்லாருக்கும் மெயின் காரணம் என்ன? பணப்புழக்கம். அதுல வந்து அது இல்லாம நெறைய பிரச்சனைகள் இருக்குது. இருந்தாலும் இந்த பணப்புழக்கம் சீரா இருக்கிறப்ப, உங்களுக்கு முக்கால்வாசி பிரச்சனை சரியாயிருது. இது இருக்கிறப்ப நம்ம தைரியமா மீதி இருக்க பிரச்சனைகள எதிர்கொள்ள முடியும். அந்த நிலைமைக்கு குரு பகவான் உங்களுக்கு நல்லா இருக்காருங்க. அப்புறம் வந்து அதேமாரி உங்களுக்கு வந்து ஆடை, ஆபரணம், பொருள் என்னென்ன வாங்கணும், வீடுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கணும்னு நெனைச்சீங்களோ, அதெல்லாம் வாங்குறதுக்கான நேரம் வந்துருச்சுங்க. உங்களுக்கு வந்து சுபகாரியங்கள் வந்து உங்க வீட்ல நடைபெறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டி நீங்க சுபகாரியத்துல கலந்துக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நடக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா மனசுக்குள்ள இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வந்துருங்க. அந்த சந்தோஷம் வந்து உங்களுக்கு மனசுக்கு நிம்மதிய குடுக்கும். இப்ப எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு யோசிச்சு பாருங்க. அப்ப அது பண்ணலாமா? இத பண்ணலாமான்னு ஒரு மாரி பல யோசனையில நார்மலா இருந்தா கூட, ஏதோ நீங்க கோவமா இருக்க மாரியே இருந்திருக்கும். ஆனா இப்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கே இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்புறம் வந்து இப்ப குடும்பத்தில இருக்கவங்க பணப்புழக்கம் கம்மியா இருந்ததுன்னா, நமக்கு அத வாங்க முடியாது, இத வாங்க முடியாது. அதுவே ஒரு டென்ஷனா இருந்திருக்கும். இப்ப அப்படிலாம் கிடையாது. நமக்கு கை நெறைய பணப்புழக்கம் கட்டி குடும்பத்தில இருக்க அனைத்து தேவைகளும் பூர்த்தி செய்ய போறீங்க. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. மகர ராசிக்காரங்க எப்பயுமே தனக்கான தேவைகள செய்றத விட, மத்தவங்களுக்காக செய்யறப்ப அதுல ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தின் எல்லைக்கே போயிருவாங்க. அந்த மாரி நல்லா இருக்க போறீங்கங்க. இப்ப வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து
அப்புறம் வந்து நல்ல வாழ்க்கை துணை அமைய போகுதுங்க. திருமண வாழ்க்கையில அமைய போகுது. இப்போ ஒரு காதல் வாழ்க்கையில இருக்கிறீங்க. அப்படிங்கிறப்போ வந்து இத்தன நாளா என்ன இருப்பீங்க, நல்ல வேலை இல்ல, பொருளாதார நிலைமை நம்ம கல்யாணம் ஆணோ, பெண்ணோ நம்ம எப்படி கல்யாணம் பண்ணிட்டு இப்போ ஆணா இருந்தா நான் அந்த பொண்ண கூட்டிட்டு வந்து வச்சு எப்படி வாழ போறேன், நல்லா பார்த்துக்கணும். பெண்ணா இருந்தா இப்போ நம்ம பேரண்ட்ஸ விட்டுட்டு நான் போயிட்டேன்னா இப்போ என் பேரண்ட்ஸோட நிலைமை என்ன? அப்படிங்கிற மாரிலாம் யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. இதுக்கான அனைத்தும் உங்களுக்கு அதுக்கான ஒரு நிலைமைய ஏற்படுத்தி குடுத்துருக்காரு. ஒரு தைரியத்தை குடுத்து உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையும், திருமண யோகத்தையும் குடுக்குறாருங்க. உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஏன் அப்படின்னு சொல்லிப்பட்டு எல்லாமே நல்லதா நடக்க போகுதுங்க. குடும்பத்தில பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து கொஞ்சம் ஏன்னா நீங்க ஏமாந்தது உங்களை சொல்லியும் அது தப்பு கிடையாதுங்க. நீங்க அந்த அளவுக்கு ஏமாந்துருப்பீங்க. அதனால அப்புறம் ஏமாந்தா கூட நீங்க அப்புறம் மத்தவங்களுக்கு செய்யறதுல ரொம்ப அக்கறைப்பட்டுருவீங்க. அத செய்ய முடியாத சூழ்நிலையில நீங்க கொஞ்சம் சிடுசிடுன்னு கூட இருந்திருப்பீங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, என்னடா இது நம்ம சிடுமூஞ்சி சித்தப்பாவா இவ்வளோ ஜாலியா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி மத்தவங்களுக்கு செய்யணும். ஒரு ஒரு வே ஒரு ஒருத்தவங்களுக்காக நீங்க உதவி செய்யணும். இல்ல அவங்கள தேவைய பூர்த்தி பண்ணணும்னாவே உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் வந்துரும். அதுக்கான பொருளாதாரத்த வந்து குரு பகவான் உங்களுக்கு குடுக்குறாரு. அதனால நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க. நீங்க வந்து அத வந்து பழைய விஷயத்த நினைக்காம உங்களுக்கு வந்து நீங்க நிம்மதியா வாழுங்க. பிரச்சனை எதுவும் பண்ணாம. ஓகேங்களா? அடுத்தது வந்து புதன் பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து நல்லதா தான் இருக்காரு. ஏன்னா அவர் வந்து அவர் புத்திக்கு அதிபதி புதன் பகவான். அவர் வந்து என்ன பண்ணா சிந்தனைய வந்து நல்ல முறையில கொண்டு வந்துட்டாருனாவே, நீங்க யோசிச்சு பாருங்களேன். நம்ம போன டைம்லாம் வந்து என்ன யாருக்கு குடுக்கணுமோ அவங்களுக்கு குடுக்காமையோ, யாருக்கு குடுத்து ஏமாந்துருப்போம். இந்த மாரி நிலைகள்ல இருந்து நம்ம சிந்திச்சு செயல்படுற அந்த திறமைய குடுத்துட்டாருனாவே, அப்போ வந்து என்னாகும், நீங்க வந்து ஆல்ரெடி புத்திசாலிங்க. ஆனா வந்து அன்பால வந்து இந்த மாரி ஏமாந்துர்றப்ப, இப்ப அதுக்கான நிலைமைய குடுக்குறப்ப உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ம் உங்க சிந்தனையும், உங்க அறிவாற்றலோட புதன் பகவானோட நல்ல நேரமும் சேர்றப்ப என்ன ஆகுதுன்னா, நீங்க தெளிவா சிந்திச்சு முடிவெடுப்பீங்க. அப்படி ஒரு மாற்றத்த புதன் குடுக்குறப்பவே, அதனாலேயே உங்களுக்கு வந்து தேவையில்லாத விரயங்கள்லாம் தவிர்க்குங்க. அப்புறம் வந்து நல்ல உங்களுக்கு படிப்பா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், எல்லாத்துலயும் நல்லா இருக்குது. உங்களுக்கு வந்து புதனால வந்து உங்களுக்கு நம்ம திறமையா செயல்படுறோம். அதோட இந்த அதிர்ஷ்டமும் சேர்ந்துனா புத்திசாலித்தனமும் வந்தங்கிட்ட தெளிவா இருப்பீங்க. அதனால உங்களுக்கு பொருளாதாரத்தில நல்ல முன்னேற்றத்த குடுக்குறாருங்க. பொருளாதாரம் முன்னேறினாவே பத்தாதா, குரு பகவானோட சேர்ந்து புதன் பகவானும் நல்ல பலனை குடுக்குறாருங்க. செவ்வாய் பகவான் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, பெருசா நல்ல பலன குடுக்கலினாலும் வந்து, உங்களுக்கு ஒண்ணும் பெருசா ஒரு பாதிப்பையும் குடுக்க போறது கிடையாதுங்க. உங்களுக்கு செவ்வாய் பகவான்னால உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த உங்களுக்கு இப்போ நமக்கு சித்திரை மாதம் வெயில் ஆல்ரெடி அதிகமாக தான் இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு அதனால வெயில்னால ஏற்படக்கூடிய பாதிப்புகள், சின்ன சின்ன பாதிப்புகள் இந்த மாதிரிலாம் ஏற்படலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உணவு பழக்கவழக்கங்கள்ல மாற்றத்தையோ, இல்லாட்டி நம்மளோட உடற்பயிற்சியோ அந்த மாதிரி கொண்டு வந்து உடல்நிலையை வந்து நீங்கள் பார்த்துக்கணுங்க கண்டிப்பாக. அப்புறம் அதே மாரி வந்து உறவினர்கள், ரத்த பந்தங்கள் இந்த மாரிலாம் இருக்கிறாங்க. எனக்கு தெரியும். உங்களுக்கு வந்து நீங்க எவ்வளோ விட்டு குடுத்து தான் இவ்வளோ நிலைமைக்கு வந்திருக்கீங்கன்ட்டு. ஆனா வேற வழி இல்லைங்க. நம்ம எல்லாத்தையும் வேண்டாம், எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ட்டு போயிற முடியாதுல்ல. அதனால நமக்கு தெரியும். அவங்க நம்மள ஏமாத்துறாங்க, இல்லாட்டி நமக்கு ஒரு நல்லது செய்றாங்க, இல்லாட்டி எதுவா இருந்தாலும் நமக்கு தெரியும். ஆனா இந்த காலகட்டத்தில வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா தெரியுது. நம்ம அத வந்து விலகிக்கணும் ஒழிஞ்சு, அத வந்து நீங்க ஏன் இப்படி பண்ணீங்கன்னு நம்ம ஆர்கியூமெண்ட் லெவலுக்கு கொண்டு போகக்கூடாதுங்க. அப்படி போறப்ப என்ன ஆகும்னா, அது ஒரு சின்ன பிரச்சனை வந்து பெருசா தான் மாறும். ஏன்னா நம்ம வந்து இப்ப எடுத்தோம் கவுத்தோம் யாருமே வேண்டாம் அப்படிங்கிற மனநிலைமைக்கு நம்ம போயிற முடியாது. அதனால கொஞ்சம் அதில மட்டும் பொறுமைய கையாண்டாவே போதுங்க உங்களுக்கு. ஓகே. உங்களுக்கு வந்து நீங்க அதில மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. கொஞ்சம் பேச்சுல மட்டும் கொஞ்சம் நிதானம், பொறுமை கடைபிடிங்க. நார்மலா இருங்க. ஓகேங்களா? உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு கஷ்டமா இருந்தீங்க. உங்களுக்கு வந்து நீங்க வந்து எத்தனையோ பேத்துக்கு வந்து கஷ்டத்துல இருந்தப்ப கை தூக்கி விட்டவங்க நீங்க. உங்களுக்கு வந்து கை அவங்க தூக்கி விடலைன்னா கூட ஒரு ஆறுதலான வார்த்தை கூட அவங்க வாயிலேருந்து வந்திருக்காதுங்க. ஏற்கனவே நம்ம ஒரு கஷ்டத்துல இருக்கோம்னா, அத மேற்கொண்டு உதவி செய்யலைனாலும், மேற்கொண்டு அத சொல்றப்ப, ஏன்பா நீ கஷ்டத்துல இருக்கப்ப நான் எத்தனை செஞ்சேன். எனக்கு நீ வந்து உதவி செய்ய வேண்டாம். ஒரு ஆறுதலா சரி விடு பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொன்னா, அடுத்த வேலைய செஞ்சு நீங்க முன்னேறதுக்கான ஆளுங்க மகர ராசிக்காரவங்க. ஆனா, சரி விடுங்க. நம்ம வந்து அத நெனச்சு ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. நமக்கு நம்மளே துணை, கடவுள் துணை அப்படின்ட்டு நம்ம வந்து எதைய பத்தியும் யோசிக்காம, என்ன நடக்கணுமோ அதில கான்சன்ட்ரேஷன் பண்ணோமா, வியாபாரமா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், அதில முன்னேற்றத்த கொண்டு வருவோம். வேற வழி இல்லைங்க. நம்ம என்ன பண்றது? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கிர பகவான் வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்காருங்க.
உங்களுக்கு வந்து அதான் சொன்னேன்ல, குருவாக இருக்கட்டும், புதனாக இருக்கட்டும் எல்லாம் நல்ல நிலைமையில தான் இருக்காங்க. செவ்வாய் மட்டும்தான் லைட்டாக உங்களுக்கு உடல்நிலை இந்த மாதிரி கஷ்டத்தை கொடுத்தா கூட, இது வந்து இவர் வந்து உங்களுக்கு பொருளாதார நிலைகளில் உங்களுக்கு பயங்கர ஏற்றத்தை தான் கொடுக்குறாருங்க. இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து வீடு கட்டுறவங்களா இருக்கட்டும், இல்லை வீடு பாதி கட்டிட்டு வாங்குறவங்களா இருக்கட்டும், இல்லாட்டி வீடு ஒன்று வாங்கலாம் அப்படின்ட்டு இருப்பாங்க, வண்டி வாகனமாக இருக்கட்டும் எல்லாமே இப்போ உங்களுக்கு செலவுகள் வரும். அது எப்படி நீங்கள் ஏதாவது சுப செலவாக மாற்றி இப்படி பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு வந்து இது நல்ல செலவாக மாறிடுங்க. உங்களுக்கு செலவுக்கு செலவானால் கூட அது வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு விதத்துலையும் பாதிப்பு ஏற்படாத செலவாக தாங்க இருக்குங்க. அதனால் கவலையே வேண்டாம், எல்லாமே நல்லா தான் இருக்க பொழுது. பொருளாதாரம் நல்லா இருந்தாவே மனுஷனோட வாழ்க்கையோட மாற்றம் வந்துடுங்க. உங்களுக்கு நல்ல காலம் வந்துருச்சு. உங்களுக்கு வந்து உறவினர்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உறவினர்களோட இந்த மனஸ்தாபங்கள் வந்து அதாவது எப்படின்னா, நீங்கள் யார்கிட்டையும் எதுவும் பண்ணியிருக்க மாட்டீங்க, பட் இருந்தாலும் சரி விடு, அவன் செஞ்சது செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுட்டு போகிறப்ப வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து நல்ல நிகழ்ச்சியில் கலந்துக்க போகிறீங்க, சுப நிகழ்ச்சிகள், சுற்றுலா தலங்கள் போகிறீங்க, குலதெய்வ கோயிலுக்கு போகிறீங்க, அந்த மாதிரி நல்ல நிகழ்ச்சிகள்லாம் நிறைய போதுங்க. இதுக்கு முன்னாடிலாம் உங்களுக்கு குழப்பம் இருந்திருக்கும், எப்படி நம்ம முன்னேற போகிறோம், இவ்வளோ செஞ்சோமே இப்படி ஆகிருக்குச்சே அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அந்த மனக்குழப்பங்கள், பழைய நினைவுகள்லாம் இருக்கு இல்லைங்க, அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உங்களுக்கு வந்து ஏன்னா இப்போ நம்ம அதை யோசிக்கிறப்ப ஒரு சந்தோஷத்தை கொடுத்தா பரவாயில்லைங்க. அதை நினச்சி நம்ம வந்து கவலைப்படுறப்ப அந்த கவலைப்பட்ட இதை யோசித்து நீங்கள் அதை அன்றைக்கி உங்களுக்கு செஞ்சுருப்பாங்க, கண்டிப்பாக அவங்க செஞ்சுருப்பாங்க. அந்த ஒரு நாள் நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க, அவங்க வந்து ஒரு நாள் உங்களை கஷ்டப்படுத்திட்டாங்க. ஆனால் நீங்கள் அதை நினச்சி பல நாள் கவலைப்பட்டுட்டே இருக்கீங்க. நீங்கள் வந்து மனுஷனெல்லாம் வந்து மனுஷன் தாங்க. அவங்க வந்து இப்போ வந்து இப்படி தான் கஷ்டப்படுத்துவாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. கடவுள் உங்களுக்கு துணையாக இருக்காருங்க. கடவுள் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டார். அவர் கஷ்டப்படுத்தா மட்டும் நீங்கள் கவலைப்படலாம். மற்றபடி இதுக்காகலாம் நம்ம கவலைப்படணும்னு கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த ஒரு நாள் கஷ்டத்துக்காக யோசிச்சு இப்போ நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக இதை யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க அங்கே சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. அதனால் நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கணும். சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்கிறாருங்க. அந்த மாதிரி இப்போ இந்த சமயத்தில் என்ன ஆகும்னா, நம்ம சும்மாவே போட்டு நமக்கு அது நடக்கலை இது நடக்கலை அவங்களுக்கு செஞ்சோன்னு குழப்பிக்கும். இதில் எக்ஸ்ட்ரா வந்து சந்திரனும் சேர்றங்காட்டி கொஞ்சம் மனக்குழப்பத்தை தான் ஏற்படுத்துவார். ஆனால் நம்ம வந்து அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கணும், ஓகேங்களா? அப்புறம் வந்து நம்ம ஒரு பொருள் வாங்கினதுக்கு ஆசையை தூண்டுவாருங்க. சந்திரன் வந்து எப்பயுமே ஆசையை தூண்டுவார். நம்ம அந்த பொருள் தேவையா, அது அவ்வளோ விலை கொடுத்து வாங்கினா அது ஒர்த்தா, நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோமா அப்படிங்கிற ஒரு இதில் நீங்கள் வந்து அதை யோசித்து வாங்கணுங்க. அப்படி யோசித்து வாங்குறப்ப தேவையில்லாத செலவுகள் வரும். அதே மாதிரி கூட இருக்கவங்களும் உங்களை தூண்டி விடுவாங்க, நீங்கள் அதை செய்யுங்க இதை செய்யுங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் யோசிக்காமல் உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை கரெக்டாக செஞ்சு தேவையில்லாத செலவுகளையோ தேவையில்லாத பொருட்கள் ஆடம்பர பொருட்களையோ செலவு பண்ணாமல் இருந்தீங்கன்னாவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி சந்திராஷ்டம காலில் வந்து உங்களுக்கு வந்து மனக்குழப்பம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சும்மாவே சந்திராஷ்டமனாவே நமக்கு இதாக தான் இருக்கும். இந்த காலத்தில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சந்திரன் தெரியாதங்காட்டி ரொம்ப ஒரு கவலையாக இருக்கும். அந்த டைமில் வந்து நீங்கள் எந்த முயற்சியும் பண்ணாதீங்க, தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. இந்த மாதிரி இருக்கிறப்பயே நமக்கு வந்து எல்லா விதமான பிரச்சனைகள் நம்ம வந்து பிரச்சனை உருவாகாமல் இருந்தாவே இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அதனால் வந்து சந்திரன் சரியில்லாமல் இருக்குங்காட்டி நீங்கள் வந்து அமைதியாக இருக்கிறது நல்லது. பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் கோவிலுக்கு போங்க. எந்த கோவிலாக இருந்தாலும் பரவாயில்ல, பக்கத்தில் என்ன கோவில் இருக்குதோ போய் வழிபாடு செய்யுங்க. நல்லதே நடக்கும். கடவுள் உங்களுக்கு துணையாக இருப்பார் உங்களுக்கு, ஓகேங்களா? உங்கள் ராசிநாதன் வந்து சனி பகவான் இருக்கார் இல்லைங்க, அவர் வந்து நல்லா இருக்காருங்க. உங்களுக்கு வந்து சரியான அமைப்பில் தான் இருக்கிறாரு. உங்களுக்கு சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து நல்லா தான் செய்ய போகிறாரு, அது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இப்போ வந்து என்ன ஒரே ஒரு விஷயம்னா, ஒரு கிரகங்கள் இருக்குன்னா பல கிரகங்கள் நன்மை செஞ்சாலும் சில கிரகங்கள் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுது. அந்த டைமில் நம்ம வந்து கொஞ்சம் அமைதியும் பொறுமையாகவும் கடைப்பிடிச்சோம்னாவே நம்ம எந்த பிரச்சனையும் புது பிரச்சனை வராமல் தடுத்துக்கலாங்க, ஓகேங்களா? உடம்பு நல்லாயிருக்கும், உங்களுக்கு பொருளாதாரம் நல்லாயிருக்கும், உங்கள் குழந்தைகள் பள்ளி படிப்பு எல்லாமே நல்லதாக தான் சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பாருங்க, ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு கேது. உங்களுக்கு இதில் வந்து பாம்பு கிரகமாகிய ராகு கேது இருக்காங்க. இதில் வந்து ராகு கேது என்ன பண்ணுறாரு, ராகு நல்ல பொருளாதாரத்தில் ஒன்று கொடுக்குறாரு, அது ஒன்றும் பிரச்சனையுமே கிடையாது. அப்புறம் வந்து அவர் வந்து இந்த வந்து யோசிச்சு பாருங்கள், இத்தனை நாள் இந்த குழப்பத்தை தீர்த்து உங்களுக்கு மன தைரியத்தை ராகு கொடுக்குறாருங்க. இப்போ ராகு கேதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கெட்டதாக செய்வாங்க அப்படின்னு கிடையாது. அவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அவங்களோட குணநலங்கள் மாறுபடும், ஓகேங்களா? உங்களுக்கு நல்லதாக தான் இருக்குது. அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. கேது என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள். கேது தான் உங்களுக்கு பிரச்சனையை உண்டு ஆக்கக்கூடியவர்,
ஓகேங்களா? ஆனா அவரே உங்களுக்கு நல்லது செய்ய போறாருங்க. என்ன செய்ய போறாரு? கேது வந்து பிரச்சனைகளையும், எதிரிகளையும் தான் உருவாக்குவாரு. அவரே உங்களுக்கு சாதகமா இருக்கிறங்காட்டி, உங்களுக்கு வந்து எதிரிகளே இருக்க மாட்டாங்க இந்த காலகட்டத்தில. ஒருவேளை உங்கள பிடிக்காம ஒருத்தவங்க வந்து பேச பிடிக்காம அங்கிட்டு அவங்களுக்கும் உங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. ஆனா ஏன் அந்த அம்மா அப்படி பேசல? ஏன் அந்த அவர் வந்து உங்களுக்கு திருப்பிக்கிட்டு போறாய்ங்க, பேச மாட்டேங்கிறாய்ங்க ஒரு பொறாமைன்னா உங்களோட தேஜஸ பார்த்து தான் பொறாம. இப்போ வந்து என்ன ஆகும்னா, அந்த நிலைமை மாறி, அவங்களாவே வந்து உங்ககிட்ட பேசக்கூடிய நிலைமையில இருப்பாங்கங்க. உங்களுக்கு அந்த மாரி நிலைமை இருக்கிறப்ப வந்து என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து அந்த நிலைமை கொண்டு வரப்போ வந்து, நீங்களும் அவங்ககிட்ட போய் கான்வர்சேஷன் நீங்க நார்மலா பேசுறப்போ வந்து, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன்னா நம்ம வந்து நார்மலா இருக்கப்ப, ஏன் அவன் பேசல? நம்ம கம்முனு தான் இருக்கிறோம். நம்ம பேசாட்டுக்கு தான் இருக்கோம். அவங்களா கோவிச்சுட்டு போய் சண்டை போடுறாங்களே அப்படிங்கிறப்ப வந்து யோசிச்சுட்டு அதை யோசிச்சு ஒரு பிரச்சனையை ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். இப்போ வந்து அவங்க எல்லாமே உங்களை வந்து தேடி வந்து அவங்களா பேசுவாங்க. உங்களுக்கு வந்து எதிரிகளே இல்லாத நிலைமைக்கு கேது பகவான் கொண்டு வந்து கொடுக்குறாருங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லா தான் இருக்குதுங்க. நீங்கள் மட்டும் அதை ஜாக்கிரதையாக பயன்படுத்திக்கிங்க. ஓம் சிவபெருமானை போற்றி போற்றி போற்றி.